ஆயிரம் நாளை பார்க்கிலும் நம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். தாவீது சொன்னவனுமாக எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பது உம்முடைய பாதங்கள் தான். மீண்டும் மீண்டும் உம்முடைய பாதத்திலே வந்து கர்த்தாவே உம்மை நாங்கள் தொழுது கொள்ள கடவுள் கொடுக்கின்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு கூட பேசும். ஆறுதலின் தெய்வம் உம்முடைய சமூகம் மிகவும் இன்பமான ஒரு சமூகம் சுவாமி. திருமறையில் வாசிக்கிறோம், உம்முடைய சன்னிதானத்திலே தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் தூய மனதுடன் துதித்துக் கொண்டிருப்பார்கள். உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள், ஏனென்றால் கடவுள் எங்களோடு கொடுக்கின்றால் ஓடினாலும் நாங்கள் களைப்படையோம், நடந்தாலும் நாங்கள் சோர்வடைய மாட்டோம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சிறு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வம் எங்களோடு
கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் எங்களை தேற்றட்டும், மாற்றட்டும், பலப்படுத்தட்டும், நம்பிக்கையை தரட்டும். வார்த்தையாய் வாழுகின்றவர் எங்களுக்குள்ளாகவும் முடிவை வாழ்வை தாரும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாமத்திலே மகிழ்ச்சியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். கடவுளை மட்டும் நமக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடவுள் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய கரங்களிலே நன்மை தான் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வதெல்லாம் நம்முடைய நன்மைக்கு என்பதை நாம் முழுமையாய் விசுவாசிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி நம்மை வழிநடத்துகிறவர் மாத்திரமே. தாவீது சொன்னமாக, நான் மரணங்களின் பள்ளத்தாக்களில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். ஆம், அவர் கோலும் அவர் தடியும் எல்லா சூழலும் நம்மை தேற்றுகிறது. பரம தகப்பனாக இருந்து நம்மேல் அவர் இரக்கம் பாராட்டி கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். நான் நிர்மூலமாக நிற்பதும் அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பானவர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்களுடைய ஜெபத்தினாலே தாங்கினீர்கள். திருச்சபைக்கு வெளியே அநேக மக்கள், பேராயர்களாக இன்னும் அநேக அன்பு நிறைந்த உள்ளங்கள் ஜெபத்தின் மூலமாக எங்களை தாங்கினீர்கள், மறக்கவே முடியாது. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி ஐரமாவை அவர்களுக்குள்ளாக ஆண்டவர் அழைத்து கொண்டார். மிகுந்த வேதனை, ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அவருடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் அவ்வளவுதான் வைத்திருந்தார். நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை நாம் மாற்றி அமைக்க முடியாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனாலும் ஆரம்பித்த ஊழியம் அது என்றைக்கும் முடிவடையாது. இருவராக ஆரம்பித்தாலும் கூட இப்பொழுது தொடர்ந்து நாங்கள் இருவராகவும் பணியாற்றுவதற்கு ஆண்டவர் பலன் தருகிறார். ஆயிரமாக இருந்த அந்த இடத்தை கடவுள் நிரப்புகிறார். எனவே தொடர்ந்து இந்த ஊழியத்திலே நிலைத்திருக்கவும், அநேக துன்பத்திலும் துயரத்திலும் இழப்புகளிலும் இருக்கின்ற அநேக மக்களுக்கு ஆறுதலின் ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு மாத காலம், இந்த 30 ஆண்டு காலம் ஊழியத்திலே பெற்றுக்கொள்ளாத அனுபவத்தை இந்த ஒரு மாத காலத்திலே நான் பெற்றுக்கொண்டேன். கடவுள் எல்லாவற்றையும் ஒரு தீர்மானத்தோடு தான் செய்கிறார். அவருடைய செயல்களை எடை போட்டு பார்ப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை, ஏனென்று கேட்பதற்கும் நமக்கு தகுதி இல்லை. என்றால் சர்வதிகாரமும் அவருடைய கருத்தில் இருக்கிறது. ஜீவனை கொடுப்பவரும் அவர்தான். அவர் விரும்புகின்ற நாளிலே அதை எடுத்துக்கொள்வதற்கும் அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அதே சமயத்திலே ஐயம்மா அவர்கள் கடலுக்குள்ளாக நெத்திரையடைந்த அந்த நேரத்திலே அநேகர் மிகுந்த நீங்கள் ஆதரவாக இருந்தீர்கள். எல்லா காரியங்களும் மிக சிறப்பாக நடைபெற்றது. பலருக்கு இல்லாத பல ஆசீர்வாதங்களை தேவன் அவராகவே கட்டளையிட்டார். ஏராளமான மக்கள் பல்வேறு ஊர்களிலிருந்தே வந்திருந்தார்கள், நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எனவே அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து எனக்காகவும் மகளுக்காகவும் மருமகன் பேரப்பையன் எல்லாத்துக்காகவும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாரும் குடும்பமாக, நான் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரை மாத்திரமே சேவிப்போம். எல்லா சூழ்நிலையிலும் சேவிப்போம். சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாகின்ற பொழுது நான் ஜெபித்த ஜெபம் அதுதான். எந்த நிலையில் இருந்தாலும், எவைகளை நாங்கள் இழந்தாலும் அழைப்பை நாங்கள் இழக்க மாட்டோம். நீர் எங்களுக்கு தந்த உத்தரவாதமான அந்த பணி, இந்த பணியை நாங்கள் வாழ்நாள் முழுவதுமாக உமக்காக நாங்கள் வைராக்கியமாய் செய்வோம் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஐரமாவை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தோம். அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திலே குருத்தோலை பிடித்து பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நாளொன்று வருகின்ற பொழுது அவர்களை நாங்கள் முகமுகமாய் சந்திப்போம். ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, இந்த இழப்பு என்று பல சமயங்களை கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன தெளிவான ஒரு பதில்,
இதை போல ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள், கேட்பாரற்று ஜெபிப்பதற்கு ஆள் இல்லாமல், கிராமங்களிலும் வசதி வாய்ப்புகள் இல்லாத மக்கள். அவர்களுக்கு ஆறுதலின் பணியை நீ செய்ய வேண்டும். அதற்காக தான் இந்த அனுபவம். தனிமை, இழப்பு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்காக நீ பணியாற்றுவாய் என்று ஆண்டவர் தெளிவாய் பேசியிருக்கிறார். பிரீத்தியிடமும் ஆண்டவர் தெளிவாய் அநேக காரியங்களை பேசியிருக்கிறார். முழு நேர ஊழியத்திற்காக பிரீத்தி அழைத்திருக்கிறார். எனவே ஒருவேளை அவ இழந்திருந்தாலும் கூட அழைப்பு அப்படியே தான் இருக்கிறது, அதிலே எந்த மாற்றம் இல்லை. எல்லாரும் சொன்னார்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஓய்வெடுங்கள், நீங்கள் எப்படி போய் செய்வீர்கள் என்றாலும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வெடுப்பது என்று முடியாத ஒரு காரியம். கர்த்தர் கொடுத்த ஊழியம், அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வாஞ்சி எனக்குள்ளாக இருக்கிறது. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நம்முடைய திருமணத்துடைய பேராயர் பேரல் திமுத்தி ரவீந்திரன் ஐயா அவர்கள், பேராயர் அம்மா அவர்கள் ரொம்ப ஆறுதலாக இருந்தார்கள். இந்த ஒரு மாத காலம் பலமுறை எங்களை அழைத்து எங்களுக்காக ஜெபித்தார்கள். பேராயர் அம்மா அவர்கள் மிகுந்த அன்போடு இருந்தார்கள். படக்காராதனைக்கு வந்து தலைமையேற்று அவர்கள் செய்தியை கொடுத்தார்கள். என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அநேக ஆயர்கள், ஆயிரம்மாமார்கள் வந்திருந்தார்கள். அநேக திருச்சபை தலைவர்கள் வந்திருந்தார்கள். தென்னிந்திய திருச்சபையினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரன் அட்வொகேட் பெர்னாண்டஸ் அவர்கள் பலமுறை ஜெபித்து, பலமுறை என்னிடத்தை விசாரித்து, நேற்றைய தினம் அவர் பல மணி நேரம் என்னோடு பேசி என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தினார். திருச்சி தஞ்சை பேராயர் அவர்கள் குடும்பத்தில் ஒருவர் மாறி, அண்ணன் மாறி அதிகமாக அவர்கள் வருத்தத்தோடு விசாரித்து என்னை உற்சாகப்படுத்தினார்கள். அதேபோல் வேலூர் பேராயத்தின் அந்த திருமண பேரவை உறுப்பினரும் சினாடு பேரவை உறுப்பினர்கள் திரு ஆர்த சதானந்தம் அண்ணன் அவர்கள் அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தினார்கள், பலப்படுத்தினார்கள். மதுரை முகவை திருமணத்தினுடைய பேராயர் அவர்கள், பேரில் திரு ஜோசப் ஐயா அவர்கள் என்னை அழைத்து அதிகமாக உற்சாகப்படுத்தி, உங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்கள், உங்களுக்காக ஜெபிப்போம், நீங்கள் பின்வாங்கி எந்த விதத்திலும் சூழ்ந்து போக வேண்டாம் என்று ஆறுதலின் வார்த்தை சொன்னார்கள். முன்னாள் பேராயர் பேரல் திரு மாணிக்கம் துரையா அவர்கள், அம்மா அவர்கள் இருவருமாக அதிகமாக எங்களுக்காக ஜெபித்தார்கள். அதிக நேரம் எங்களுக்கு உற்சாகமான வார்த்தையில் சொன்னார்கள். முன்னாள் பேராயர் பேரல் திரு வில்லியம் மோசஸ் அம்மா அவர்களும் அதிகமாக எங்களுக்காக ஜெபித்து அதிகமாக எங்களுக்காக உற்சாகமான வார்த்தை சொன்னார்கள். திருச்சி தஞ்சை திருமண்டலம், சென்னை திருமண்டலம், இன்னும் பல்வேறு திருமண்டலம் நான் படித்த யூனியன் பிப்ளிக்கல் செமினரி பூனா அவருடைய முதல்வர், அவருடைய மனைவி, நாங்களாம் ஒன்றாய் படித்தவர்கள் அவர்கள் இருந்தார்கள். இப்படியாக அநேக நண்பர்கள் பல்வேறு திருமணத்திலிருந்து அழைத்து ஒவ்வொரு நாளும் நூறுக்கணக்கான அழைப்புகளை நான் ஏற்று அவரெல்லாம் சொன்ன வார்த்தைகள் தான் என்னை மீண்டும் எழுந்து உட்கார வைத்தது. எனவே வேறு எதை பற்றியும் நான் கவலைப்படவில்லை. ஆண்டவர் எனக்கு அந்த பலத்தை இன்றைக்கு தந்தார். அதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். ரத்தினபுரி பொது சேகரம் மக்கள் பல்வேறு நிலைகளிலே எங்களை நீங்கள் தாங்கினீர்கள், எல்லா நிலையிலும் தாங்கினீர்கள். 6 ஆண்டு காலம் இந்த திருச்சபையிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் மிகுந்த நன்றியுள்ளவனாய் காணப்படுகின்றேன். உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய ஆதரவுக்காக, உங்களுடைய ஜபங்களுக்காக அதிக கடமைப்பட்டுள்ளேன். எப்பொழுதும் அதை நான் மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டோம். எனவே இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதேபோல் திரு ஜோகு அவரும் இந்த காலகட்டங்களிலே நான் சுகவீனமாக இருந்த நேரங்களிலே ஆராதனை எல்லாம் எடுத்து அடக்க ஆராதனை மற்ற எல்லா காரியங்களும் உதவி செய்தார்கள். திரு ஜோகு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். செயலாளர் திரு பிரசாத், பொருளாளர் கிறிஸ்டோபர் ஜெயகரன், கமிட்டி அங்கத்தினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுகவீனமான நேரங்களிலே நீங்கள் எங்களுக்காக ஜெபித்தீர்கள், எங்களுடைய பணியை நீங்கள் ஏற்று நடத்தினீர்கள். கடவுள் சித்தமானால் ஜூலை 1ஆம் தேதி நான் போலீஸ் குவார்ட்டர்ஸ் சபையினுடைய ஆயராக நான் பொறுப்பேற்க இருக்கின்றேன். அங்கேயும்
ஆண்டவர் நிச்சயமாக பயன்படுத்துவார். செயலாளர், பொருளாளர், நான் சற்று தயக்கம் கொண்டேன். ஒருவேளை ஐயராம எல்லா சூழ்நிலை தனியாக நான் எப்படி போவதென்று. ஆனால் கடவுள் அந்த பலத்தை தந்திருக்கின்றார். எனவே தொடர்ந்து அந்த பொது சேகரத்திலே பொது சேகர திருப்பணியை செய்வதற்கு ஆண்டவர் பலன் தர வேண்டும். எனவே நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்குமாறு அன்புடன் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாரார். மிக சுருக்கமாக இந்த நாளினுடைய செய்தியை நாம் கேட்போம். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தின் கிரயம். எந்த ஒரு நல்ல பொருளை நாம் வாங்க வேண்டும் என்றால் ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். ஒன்றை கொடுக்காமல் இன்னொன்றை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. வித்தவுட் கிவிங் சம்திங் யூ cannot ரிசீவ் எனிதிங். எனவே எதையாவது ஒன்று கொடுத்து தான் எதையோ ஒன்று வாங்க முடியும். அப்படி என்றால் சீடத்துவம், ஒருவர் மிக அழகாக சொன்னார்கள். அடிக்கடி நான் அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். ஜீசஸ் ஹாஸ் மோர் வொர்ஷிப்பர்ஸ் பட் லெஸ் ஃபாலோவர்ஸ் சொன்னார். இன்றைக்கு திருச்சபையிலே ஆராதிப்பவர்கள் நிறைய பேர் உண்டு, பின்பற்றவர்கள் மிக மிக குறையும். ஆராதிப்பது ரொம்ப சுலபமான ஒரு காரியம். அதற்கு எந்த தகுதியும் வேண்டாம். 2 கை இருந்த போதும் ஒரு வாய் இருந்த போதும் ஆராதனை செய்யலாம். மணிக்கணக்காக உட்கார்ந்து ஆராதனை, ராத்திரி முழுவதும் துதி ஆராதனை, காலையில் ஆராதனை. இன்றைக்கு ஒரு செல்போன் இருந்தால் போதும், மைக்கு ஒரு ஆர்கன் இருந்தால் துதி ஆராதனை. ஆராதிப்பவர்கள் பெருகியிருக்கிறார்களா ஒழிய பின்பற்றுவர்கள் இன்றைக்கு பெருகியிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். திருச்சபை கண்டிப்பாக ஆராதிக்கிற திருச்சபையாக தான் இருக்க வேண்டும். என்றால் அவர் ஆராதனைகளின் தெய்வம், அவர் துதிகளின் கடவுள், அவர் துதிக்கு பாத்திரர். எங்கெல்லாம் துதிக்கிறார்களோ அங்கு ஆண்டவருடைய சமூகம் இருக்கும். பவுலும் சிலாவும் துதித்தார்கள், ஆண்டவரை, சிறைச்சாலை அசைந்தது என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் அந்த துதி எதற்கு நேராய் நாம் அழைத்து போக வேண்டும் என்றால் அர்ப்பணிப்புக்கு நேராய் நம்மை அழைத்து போக வேண்டும். வெறும் துதித்து விட்டு போய்விடுவதில்லை. பவுலும் சீலாவும் துதித்தார்கள் என்றால் அதனுடைய சூழல் யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் துதித்தார்கள். நன்மையான காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள், அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லி துதிப்போம். ஆனால் கஷ்டமான நேரங்களிலே, துன்பமான நேரங்களிலே அதே விதமான ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரை துதிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த நேரத்தில் ஆண்டவரை நாம் கேள்விகளை கேட்டு நாம் முறுமுறுக்கிற மக்களாக இருக்கிறோமா? அல்லது கர்த்தாவே இந்த சூழலிலும் எங்களை நீர் நிலைநிற்க வைத்தீரையா, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்க நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். எனவேதான் 34ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய வாயிலே இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும், அது எந்த சூழல் வந்தாலும் சரி, எல்லா சூழலிலும் அவருடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும். அந்த அனுபவம் நமக்கு தேவை. டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தை படுத்தி மிக அழகாய் ஒருவர் சொன்னார். டிசைபிள்ஷிப் இன் த கிறிஸ்டியன் சென்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் someone become like Christ. சீடத்துவம் என்றால் என்ன? ஒரு மனிதனை இயேசுவை போல ஆக்குவதற்கான ஒரு பணிதான் சீடத்துவம். நான் ஆண்டவருடைய சீடர் என்றால் நான் ஆண்டவரை போலே மாறி இருக்க வேண்டும். I should transform like Christ. எனவே சீஷர் என்பவர்கள் குருவை போலவே மாறிவிட வேண்டும். நமக்கு ஒரே ஒரு குரு தான். ஒருவேளை எங்களை எல்லாம் குருவானவர்கள் அழைத்தாலும் கூட திருமறையின் அடிப்படையிலே அது எவ்வளவு சரி என்று எனக்கு தெரியல. ஏன்னா வேதத்திலே சொல்லுகிறது, இயேசுவை தவிர வேறு குரு இல்லை, வேறு யாரையும் குருவானவர்னு அழைக்காதீங்கன்னு சொல்லியிருக்குது. ஆனால் நம்ம அழைக்கிறோம், அது ஒரு மரியாதை நிமித்தமாக அழைக்கின்றோம். ஆனால் நம்முடைய குரு, நம்முடைய டீச்சர்,
நம்முடைய மாடல் எல்லாமே அவர்தான். எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு குருவாக முடியாது என்றால் எல்லா மனிதனும் ஏகமாய் நாம் பாவம் செய்து கெட்டு போயிருக்கிறோம். நமக்குள்ளாக பல பிரச்சனைகள் உண்டு, பாவங்கள் உண்டு. we cannot be a perfect model to another person. மற்றவர்களுக்கு நான் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு முன்னுதாரணமாய் இருக்கவே முடியாது. என்றால் ஒவ்வொருவருக்கும் பல பலவீனங்கள் உண்டு. அப்பழுக்கற்ற பாவமே இல்லாத ஒரு பரிபூர்ணமான ஒரு முன்னுதாரணம் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், அவர் மாத்திரம்தான். எனவே இன்றைக்கு சீடத்துவத்தினுடைய அந்த எல்லை இலக்கு என்னவா இருக்க வேண்டும்? நான் இயேசுவை போலவே மாறி இருக்க வேண்டும். அதுதான் சீடத்துவம். கோயிலுக்கு வரேன், காணிக்க போகிறேன், ஐயராயிட்டேன், பிரசங்கம் பண்ணுறேன், ஊழியம் பண்ணுறேன், காணிக்க நிறைய கொடுக்குறேன், பிசி ஆகிட்டேன், அது ஆகிட்டேன், இது ஆகிட்டேன், பிஷப் ஆகிட்டேன், என்ன வேணால் ஆகலாம். இயேசுவை போல் ஆயிட்டுமா? இயேசுவை போல் ஆயிட்டுமா? நான் அதாயிட்டேன், எதானாலும் பிரயோஜனம் இல்லை. நான் ஆண்டவரை போலவே மாறிவிட்டேனா? அவருடைய சிந்தை, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே என்னிலும் இருக்கிறது என்று பவுல் சொன்னது காரணம் என்ன? அவருடைய சிந்தை நமக்குள்ளாக இருந்தால்தான் நாம் அவரை போலவே மாற வேண்டும். வாட் வி திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏண்டா அப்படிதான் நாமளும் இருப்போம். எதை யோசிக்கிறோமோ அது நடக்கும் வாழ்க்கையில். எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அது நடந்து விடும் வாழ்க்கையிலே. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை போல ஆவதுதான் சீடத்துவத்தினுடைய உச்சக்கட்டம். இன்றைக்கு நாம் அந்த சீடத்துவத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் பிரியமானவர்களே. ஆனால் அந்த சீடத்துவம் என்பது ஒரு சுலபமான ஒரு காரியம் அல்ல. ஏற்கனவே நான் சொன்னேன், திருச்சபையின் உறுப்பினராக இருப்பதும் ஆராதனையிலே ஒரு உறுப்பினராக இருப்பதும் மிக சுலபமான ஒரு காரியம், வந்து அமர்ந்து விட்டு எழுந்து போவது. ஆனால் சீடராக இருப்பது என்பது அவ்வளவு சுலபமானல்ல. ஏனென்றால் நான் ஆண்டவரோடே நடக்க வேண்டும். ஒரு குரு எங்கே போகிறாரோ அவர் கூட நான் போயிட்டே இருக்கணும். அவர் தான் சீஷர். காட்டுக்கு போனார்னா காட்டுக்கு போகிறோம். ஒரு தண்ணியில் இறங்கி நடக்கிறாருன்னா நம்மளும் தண்ணியில் இறங்கி நடக்கிறோம். ஒரு பாலைவனத்துக்குள்ளாக அழைத்து போகிறாருனால் பாலைவனத்துக்கு ஏன் கேட்க முடியாது. சீடனுக்கு ஏன் என்று கேட்பதற்கான அதிகாரம் இல்லை. நீங்கள் கேட்டீங்கன்னா வெளியே போயிட வேண்டியதான். வேற அங்கே ஷோகாஸ் நோட்டீஸு எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. இமீடியட் டெர்மினேஷன் தான். எனவே நம்முடைய சீடத்துவத்தின் வாழ்விலே நம்ம இடத்துல இருக்க வேண்டிய முதன்மையான ஒரு குணாதிசயம் என்னென்றால் கீழ்ப்படிதல். கடவுளுக்கு முழுமையாய் the total obedience is the first and foremost character of a disciple. டிசிப்ளின் என்ற வார்த்தையிலிருந்து டிசைபிள் என்ற வார்த்தை, இதெல்லாம் ஒரே விதமான பொருள். டிசிப்ளின் அது வந்து டிசைபிள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே ஆண்டவருக்கு ஒரு சீடராய் நான் மாற வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நாம் கொடுக்க வேண்டிய விலை நிறைய இருக்கு. கொடுக்க வேண்டிய விலை இருக்கிறது. there is a cost for discipleship. அந்த விலையை நீங்க கொடுக்காம நீங்க உண்மையான ஒரு சீடராக மாற முடியாது. வெளி தோற்றத்திற்கு ஒரு சீடரை போல காணலாம். ஆனால் ஆண்டவருக்காக உண்மையாக ஒரு சீஷனாய் மாற வேண்டும் என்றால் கிரயம் கொடுப்பதற்கு, விலை கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். 3 வகையான இந்த சீடத்துவத்தினுடைய 3 வகையான முக்கியமான அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 வகையான காரியங்கள் சீடத்துவத்தில் நடக்க வேண்டும். முதலாவது லேர்னிங். ஒரு சீஷன் உண்மையான ஒரு சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் குருவிடத்திலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளாமல் அவன் உண்மையான சீஷனாக இருக்க முடியுமா? இவ்வளவு வருஷமா நான் ஒரு வயலின் படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒருத்தர் போய் நான் சேர்றேன். அப்போ எவ்வளவு தூரம் அதிகமாய் அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளோ கற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் வயலின் வாங்குவாங்க, தூக்கிட்டு போவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி கொண்டு வந்து மேலே வச்சுருவாங்க. அதோடு அந்த வயலின் முடிஞ்சுது. கற்றுக்கொள்ள மாட்டாங்க. கிட்டார் வாங்குவாங்க, ஆர்கன் வாங்குவாங்க, தபிலா வாங்குவாங்க, ட்ரம்ஸ் வாங்குவாங்க, நடக்கிற ஷூ வாங்குவாங்க, எல்லாம் வாங்குவோம். ஆனால் இதையே கற்றுக்கொள்ள மாட்டோம்.
அப்படி கற்றுக்கொள்ளாதவர்கள் உண்மையான சீஷராக இருக்க முடியாது. நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சீஷர்களாய் நாம் இருப்போம் என்றால் அவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? திருமறை வாசிப்பதன் மூலமா, திருமறையை தியானிப்பதன் மூலமா, அவருடைய வார்த்தைகளை நான் ஒவ்வொரு நாளும் தியானிப்பதன் மூலமாய் நான் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா கஷ்டமான நேரங்களிலும் துன்பமான நேரங்களிலும் அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவன். ஐராமா அவர்கள் சுகவீனமான படுக்கையில் இருக்கின்ற பொழுது பிரீத்தி போய் அங்கு இருந்தால் வாட்ஸ்அப்பில் தான் நான் பார்ப்பேன். அப்பொழுது நான் வசனம் சொல்ல என்னோடு சொன்னார்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. நான் வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. மறிக்கின்ற பொழுதும் வசனத்தை சொல்லி 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 கர்த்தருக்குள்ளாக அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். அன்புக்குரியவர்களே, எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், தேவனுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அவர் வார்த்தையை நம்மை பலப்படுத்தும், ஒரு வார்த்தையை நம்மை பலப்படுத்தும். நாம் தொடர்ந்து நாம் நம்முடைய பயணத்தை செய்வதற்கான அந்த பலத்தை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும். மனிதனுடைய வார்த்தைகள் கொஞ்ச நாளைக்கு நம்மோடு இருக்கும். ஆனால் நாம் தனிமையாக இருக்கின்ற பொழுது, கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது, துன்பத்தில் இருக்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு ஆறுதல். அவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு பலன். அவருடைய வாக்குத்தத்தங்கள் தான் நமக்கு ஜீவன். அதை நாம் எப்பொழுதும் மறந்து போவோம். எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு நல்ல சீஷர்களாய் நாம் மாறுவோம். இந்த கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை நமக்குள்ளாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஃப்ரம் மீ ஆண்டவர் சொல்றார். என்னிடத்தில் நீங்க கற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நல்ல ஒரு சீடன் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பான். கற்றுக்கொள்வதற்கு எல்லையே கிடையாது. எனவே வேதத்தை வாசிப்போம். ஆண்டவரை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வோம். அவருடைய பாதத்திலே அமர்ந்து, மரியாதை போல தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய அவருடைய வாயின் வார்த்தைகளை கற்றுக்கொள்வோம். மீண்டுமாக ஐயரம்மாவே நான் சொல்றேன், எனக்கு கொஞ்ச நாளைக்கு அதை தான் சொல்ல முடியும். அவர்கள் சாப்பிட முடியல. 2-3 நாள் சாப்பிடுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டார்கள், ரொம்ப பலவீனமாக இருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்படி வார்த்தைகளை நாங்கள் தரோம் சாமி, இப்படி வார்த்தைகளை தரோம், பலப்படுத்துங்க. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் அதான் நான் முன்னாடியே சொன்னேன். இதுக்கெல்லாம் முன்னாடி அந்த வசனமெல்லாம் என்ன என்று எனக்கு தெரியாது. அது இப்பொழுது அதை நான் அனுபவித்திருக்கிறேன். நான் அதன் நிலையில் நடந்து போயிருக்கிறேன். இந்த வசனத்தினுடைய அந்த ஆழமான கருத்துக்களை ஆண்டவர் எனக்கு போதித்திருக்கிறார். எனவே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே அந்த கற்றல் எந்த நிலையிலும் நடக்கும். சேர் போட்டு உட்கார வச்சு போர்டில் எழுதுவார், அப்படியும் நடக்கும். இல்லாட்டி கீழே தள்ளி விட்டு 2 அடி வச்சு சொல்லிக் கொடுப்பாரு, அப்படியும் நடக்கும். பட் we have to submit totally. ஆண்டவரே, நீர் எனக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படி கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. கஷ்டங்களோடு கண்ணீரோடு தான் இதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய சித்தமாக இருந்தால் ஆண்டவரே, அந்த பாதையிலே நடந்து நான் அதை கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் கற்றலிலிருந்து நான் வெளியே போக மாட்டேன் என்றவரே. So learning is very important aspect of discipleship. The second aspect of discipleship, living. Learning and living. அநேக காரியங்களை நான் விட்டு வராமல் ஒரு நல்ல சீஷனாக இருக்க முடியாது. இந்த உலகத்தை விட்டு வராமல் உலகத்தின் இச்சைகளை, உலகத்தின் பாவங்களை, உலகத்தின் பெருமைகளை இவையெல்லாம் விடாமல் நான் இயேசுவுக்கு சீஷனாக இருக்க முடியுமா? 2 எஜமானுக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது.
எய்தர் டு காட் ஆர் டு த வேர்ல்டு. ஒன்று நீ இந்த உலகத்துக்கு ஊழியம் செய், இல்லை கடவுளுக்கு ஊழியம் செய். ரெண்டுக்கு நான் ஊழியம் செய்வேன்னா அந்த ஊழியக்காரன் நல்ல பேர் வாங்க முடியாது, அவனுடைய ஊழியம் வீணாகி போய்விடும். எனவே ஆண்டவருக்காக லீவிங். லூக்கா நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் நீங்கள் முழுசு வாசிக்க வேண்டாம். 14ஆம் அதிகாரத்தில் 26 முதல் 25 நாம் வாசிக்கிறோம் பொழுது நிறைய காரியங்களை எங்கே வாசிக்கிறோம். லூக்கா 14:33 நான் வாசிக்கிறேன். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அதில் ஆங்கிலத்தில் பல வார்த்தைகள் உண்டு. forsake, renounce, detach, இதெல்லாம் you have to forsake, you have to renounce or you have to detach from the world. உலகத்திலிருந்து உன்னை நீ பிரித்தெடுத்து கொள்ள வேண்டும். இதிலிருந்தெல்லாம் வெளியே வந்தால் தான் நீ சீஷனாக இருக்க முடியும்னு சொல்கிறார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் நல்ல ஒரு சீஷனாக இருப்பேன் என்றால் முடியாத காரியம். renouncing the worldly pleasures, the worldly blessings, detaching from this world will make you a good disciple. உலகத்தை வெறுப்பதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த உலகத்தை ரினவுன்ஸ் பண்ணுவதென்றால் அதை இழந்து போவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? இல்லை என்றால் இரண்டும் எனக்கு வேண்டும் என்றால் அது முடியாத காரியம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். கிறிஸ்டியன் டிசைபிள்ஷிப் இஸ் ஃபவுண்டட் இன் செல்ஃப் ரெனவுன்சியேஷன். நம்மை நாமே சுயமாய் நம்மை இழக்கின்ற பொழுதுதான் நான் உண்மையான ஒரு இயேசுவுக்கு சீடராய் மாற முடியும். தட் இஸ் த காஸ்ட். தட் இஸ் த காஸ்ட். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனத்தில் வாசி. 2ஆம் அதிகாரம் மணி வாசிங். இல்லை, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. பிலிப்பியர் 2:6-7. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். renouncing his glory. ஆண்டவர் தம்முடைய மகிமையை உதிர்த்து விட்டுதான் இங்கே வந்தார், இழந்து விட்டுதான் வந்தார். எனவேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னான், ஒன்றை இழக்காமல் இன்றொன்றை நாம் பெற முடியாது. எனவே ஆண்டவர் இங்கே என்ன இழந்து போனார்? ஆண்டவர் தேவனுக்கு சமமாக இருந்தார். சமமான தேவன் வல்லமை அவருக்குள்ளாகிறது. அதை இழந்து போனார். லூசிங் த ஐடென்டிட்டி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பிகம் எ டிசைபிள். நான் யார் தெரியுமா? என்னுடைய ஜாதி, இனம், மொழி, என்னுடைய பணம், பொருளாதாரம், என்னுடைய பதவி எல்லாவற்றையும் விட்டு இறங்கி இன்றைக்கு என்னை நான் வெறுமைப்படுத்துகிறேனோ அன்றைக்கு ஆண்டவர் என்னை வல்லமையான ஒரு சீஷனாக கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. லேர்னிங், லீவிங் அண்ட் லிவிங், வாழ்கின்ற லிவிங். லேர்னிங் மஸ்ட் லீட் டு லிவிங் என்று ஒரு சொல்லுவார். கற்றல் என்பது, கல்வி என்பது அவனை ஒரு நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு போய் விடணும். இன்றைக்கு அது நடக்குதா? உலக பிரகாரமான கல்வியில் நடக்கிறதா? டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் கொலை செய்வது இல்லையா? அவர்கள் திருடுறது இல்லையா? அவங்க லஞ்சம் வாங்குறது இல்லையா? உலக பிரகாரமான கல்வி இட் வில் நாட் லீட் டு எ குட் லிவிங். ஆனால் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து படிக்கின்ற அந்த பாடங்கள் தான், அவைகள் தான் கிறிஸ்துவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற காரியங்கள் தான் இட் வில் லீட் டு லிவிங். எனவே வாழ்க்கை மிக முக்கியம். சீடத்துவத்திலே பேச்சு முக்கியம் அல்ல, தாளந்துகள் முக்கியம் அல்ல, நான் எப்படி உலகத்திலே நடித்து கொண்டிருக்கிறேன் முக்கியம் அல்ல, என்னுடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது. அதுதான் உண்மையான சீடத்துவத்தினுடைய எண்ணம் என்பதை நாம் மறந்து போகவே வேண்டாம். 3 வேத பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக சுருக்கமாக இந்த 3 சீடத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தும் இந்த 3 வேத பாடங்களை கொடுக்கப்படுது. தானியேலை நாம் படித்தோம். தானியேல் ஆண்டவருடைய மிக ஒரு உன்னதமான ஒரு சீடர்.
வைராக்கியமான ஒரு மனிதனாய் இருந்தார். தானியை போல ஒரு துணிவான ஒரு மனிதனை நாம் பார்க்கவே முடியாது. எந்த ராஜா தன்னை உயர்த்தி ஒரு மிகப்பெரிய பதவியிலே உட்கார வைத்து ஒரு பெரிய மாட மாளிகைகளை கொடுத்து வேலைக்காரர்களை கொடுத்து மிகப்பெரிய ஒரு தேசத்தை கொடுத்து ஆளுகை செய் என்று சொன்னாரோ, அந்த ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவராய் யெகோவாவை மாத்திரமே, எங்களுடைய ஆண்டவரை மாத்திரமே நான் ஆராதிப்பேன், அவருக்கு முன்பாக மாத்திரமே நான் தலைகுனிவேன், வேறு யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நான் நிச்சயமாய் ஆராதிக்க மாட்டேன் என்று துணிவோடு நின்ற ஒரு மனிதர். ஆனால் அந்த துணிவுக்கு அவர் கொடுத்த விலை என்ன? சிங்ககேபி. You have to give a cost for your faith, for your discipleship. அந்த துணிவுக்கு அவர் கொடுத்த விலை என்ன? சிங்ககேபி. சிங்ககேபி தான் அந்த விலையாக இருந்தது. ஆனாலும் கூட நமக்கு நன்றாக தெரியும், அந்த சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கூட தேவன் அதனுடைய வாய்களை கட்டி போடுகிறார். ஏன் அப்பேற்பட்ட ஒரு வல்லமையான ஒரு மனிதனை ஆண்டவர் ஏன் விடுவிக்கவில்லை? சிங்ககேபிக்குள்ளாக போகாதபடியே செய்திருக்கலாம் அல்லவா? ஆனால் சிங்ககேபிக்குள்ளாக போக வைத்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவருக்காக நின்றார்கள். அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன? கிரீடம் அல்ல, பரிசு அல்ல, பதவி அல்ல. எரியும் அக்கினி சூளையிலே தூக்கி எறியப்பட்டார்கள். தூக்கி எறியப்பட்டார்கள். அக்கினி சூளைக்குள்ளாக தேவன் அவர்களை வழிநடத்தினார். அதுவரை அமைதியாக இருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் அந்த அக்கினி சூளையை அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரே நிமிடத்தில் அவிழ்த்து போட்டிருக்கலாம். அந்த இடத்துல எல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்திருக்கலாம். ஆண்டவர் அப்படி செய்யல. அக்கினி சூளை இருந்தது. இந்த மூவரையும் தூக்கி உள்ளே எறிந்தார்கள். ஆனால் ராஜா பார்க்கும்போது 4 பேர் உள்ள இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்தார். நம்முடைய அனுபவங்களிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்தாலும் சரி, எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இழப்புகள் எல்லா மத்தியிலும் கடவுள் நம்மோடு கூட நடக்கிறார். அப்படியே கரங்களை பிடித்து, நீ தனியாய் நடப்பதில்லை, நான் உன்னோடு நடக்கிறேன், நான் உன்னோடு நடக்கிறேன். இந்த வழியிலே நீ தனியா போவதில்லை, நான் உன்னை சுமந்து நடக்கிறேன். கர்த்தர் நம்மை சுமக்கவில்லை என்றால் நம்ம எப்பொழுது அழிந்து போயிருப்போம். நம்மை சுமந்து வந்த ஆண்டவர் அவர், சுமக்கின்ற ஆண்டவர் அவர், இனியும் சுமப்பேன் என்று வாக்களித்த ஆண்டவர். உன்னை நான் ஏந்துவேன், உன்னை நான் தப்புவிப்பேன், உன்னை நான் சுமப்பேன். ஒரு தாய் சுமப்பதை போல, ஒரு தந்தை சுமப்பதை போல நான் உன்னை சுமந்து செல்லுவேன். அன்பின் ஆண்டவர் நம்மோடு கொடுக்கிறார் பிரியமானவர்களே. எனவே இந்த காலை வேளையிலே நீங்கள் எந்த விதத்திலே சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியக்காரனாகி நான் உங்களை பலப்படுத்துகிறேன். எல்லா சோர்வுகளிலிருந்து வெளியே வாருங்கள். கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். மிக அழகான ஒரு பாட்டு, தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறவேனோ, மறக்க மாட்டேன். ஆக என்ன அன்பு ஆண்டவரே முடியும். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதுக்கு ஈடா என்ன தருவேனா, இதுக்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன பாடுகிறார். பாடலாம் பாதில் ஆண்டவர் நம்மை பல சபையில் வழிநடத்தி இருக்கிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே வழிநடத்திருக்கிறார். அன்புக்கிறா எதை நான் சொல்றேன். பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆம், நாளிலும் நம்மை சுமந்து ஒரு
தாய் தேற்றுவதைப் போல, ஒரு தகப்பன் சுமப்பதைப் போல கர்த்தர் நம்மை சுமந்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். தானியேலை ஆண்டவர் கைவிடவில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவர் அவர்களை அந்த தேசத்தில் உயர்த்தி வைத்தார், அவர்களை வழி நடத்தினார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதே போல் தான் பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கடவுளுடைய சீடத்துவத்திலே இருக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்களை குறித்து அங்கு எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடி சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதெடுத்த பக்கத்து ஆயுதங்களை தரிக்கிறதாகும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தெனப்பட்டாலும் நிஜஸ்தனாகவும் அறியப்பட்டவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறிந்தவர்களாகவும் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படுகிறாயும் துன்பப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யங்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணினார். சீடத்துவத்தில் இவ்வளவு காரியங்களை நாம் கடந்துதான் வர வேண்டும் பிரியமானவர்களே. டிசைபிள்ஷிப் ஆஃப் ஜாய் இன் டிஸ்ட்ரெஸ் உடைந்து போன நேரத்திலே நம்முடைய சீடத்துவம் எவ்விதமாய் இருக்கிறது. 3வது காரியம் மார்க் 10:35-45 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடத்துவத்தை குறித்து அங்கு எழுதுகிறார். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும். எனவே ஆண்டவர் கற்பிக்கின்ற சீடத்துவத்தினுடைய படிகள் என்ன? What are the steps of discipleship that Jesus taught? முதலாவது, விரும்பினால் இல்ல கட்டாயப்படுத்துதல். ஆண்டவர் நீ வா, நீ சீஷன் ஆகு அப்படின்னு யாரையும் கட்டாயப்படும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விருப்பத்துக்கு அதை விடுறார். உன்னை நான் கம்பல் பண்ணல. சீடத்துவம் cannot be compelled. Ministry cannot be compelled. ஒரு ஊழியமோ ஒரு சீடத்துவமோ திணிக்க முடியாது யார். அப்போ அந்த ஊழியம் ஒன்றுமில்லாமல் போயிடும். நமக்குள்ளாக இருக்கின்ற ஆழமான அந்த ஒரு உந்துதல், ஆண்டவருக்காக பணியாற்ற வேண்டும், ஆண்டவருக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படியாவது. நிறைய பேர் சீடத்துவம் இல்லை ஊழியம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, 2 பேர் ஊழியத்துக்கு வந்தாங்க, அசீசர்கள். அதை படித்தோம். யாருங்க படித்தோம் இல்லைங்க? 2 பேர்த்த, அந்திரேயாவும் யாக்கோப், செபதேயின் குமாரர்கள். அவங்க என்ன நினச்சாங்க, ஏசாமிக்கு ஊழியத்துக்கு போனால் சீட்டு கொடுப்பாரு, நல்லா சேர் போட்டு வலது பாசத்தில் அப்படி உட்காந்துக்கலாம், இதுதான் ஊழியம். இதான் ஊழியமா? ஆண்டவர் சொன்னார், அது ஊழியம் இல்லை. நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க ஆயத்தமாக இருக்கணும். இந்த சேரையும் இந்த டேபிளையும் இந்த அங்கேயை பார்த்துட்டு ஊழியத்துக்கு வந்துடாத. இதுக்கு பின்னால் ஒரு கண்ணீர் உண்டு, இதுக்கு பின்னால் ஒரு அர்ப்பணிப்பு உண்டு, இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு உண்டு. ஆண்டவர் சொல்றார், அதைய நான் குடிக்கிற குடிக்கிற பாத்திரத்தில் நீ குடிப்பியா? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கு இடம் இல்லை, அவருக்கே இடம் இல்லை. அவருக்கு வேலை செய்கிற எனக்கு உனக்கு இடம் இருக்குமா? இடம் இருக்காது. எனவே டிசைபிள்ஷிப், சீடத்துவம் என்பது இட் இஸ் நாட் a road of roses, இல்லை பூக்கள் நிறைந்த ஒரு பாதைகள் இல்லை, அது கல்லும் முள்ளும் நிறைந்த பாதை. உன்னுடைய கால்கள் கிழிக்கப்பட நீ ஒப்பு கொடுக்காமல், எந்த சேதங்களும் இல்லாமல் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அந்த ஊழியம் வீழ்ந்துவிடும். எந்த சேதங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காக நான் நிற்பேன், ஊழியத்தை நான் என்றைக்கும் விட மாட்டேன். நின்று பாருங்க, ஆண்டவர் நமக்காக நிற்பார், அவருடைய குடும்பத்திற்காக நிற்பார், நம் சந்ததிக்காக நிற்பார்.
இது நான் மட்டும் சொல்ல, எல்லாருடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அதுதான். அன்புக்குரியவர்களே, டிசைபிள்ஷிப் ஆஃப் ஜாய் இன் டிஸ்ட்ரெஸ் என்று சொன்னேன். அதே போல் ஆண்டவர் இந்த இடத்துல அந்த வசனத்தை சொல்கின்ற பொழுது, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, பின்பற்ற வேண்டும் விரும்பினால் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், அவன் தன்னைத்தான் வெறுத்து, he should deny himself first. தன்னை வெறுக்க வேண்டும். வெறுக்காதவர்கள் ஊழியத்திற்கு வர முடியாது. வெறுக்காதவர்கள் ஆண்டவருடைய சீஷராக இருக்க முடியாது. deny yourself, because our master, he denied himself. அவர் தன்னை வெறுமையாக்கினார் அல்லவா, நானும் நீங்களும் நம்மை வெறுமையாக்கிறோம். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, இல்லை என்னுடைய சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு, என்னுடைய சிலுவை உங்களுக்கு கொடுக்க முடியுமா? நான் சுமக்க வேண்டிய சிலுவையை நான் தான் சுமக்கணும். என்னுடைய பாடுகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய போராட்டங்களை நான் தான் சுமக்கணும். யாரும் எனக்காக சுமக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் சுமப்பாங்க. சரியான ஊரான அந்த மனிதனை கொஞ்ச நேரம் சுமக்க வச்சாங்க ஆண்டவர் சிலுவையை. இங்கிருந்து அங்கே போப்பா, கடைசி வரைக்கும் சுமந்துட்டு போனானா, கொஞ்ச நேரம் சுமந்தான். அப்புறம் அவனை துரத்தி விட்டாங்க. ஏசாமி தான், அவரு தான் அந்த சிலுவை கடைசி வரைக்கும் சுமந்துட்டு போனான். யூ ஹாவ் டு கேரி யுவர் ஓன் கிராஸ். நோபடி வில் கம், நோபடி வில் கேன். அது முடியும் முடியாது, இல்லை யாரும் அது முடியும்? ப்ராக்டிக்கலாக முடியாது. என்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், என்னுடைய கண்ணீர், என்னுடைய பிரச்சனைகள், பாரங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று மறந்து விட வேண்டாம், எல்லாவற்றையும் நமக்காக சுமக்கிறவர் உண்டு. அவர் ஆண்டவராக இயேசு. உங்களுடைய எல்லா பாரத்தையும் என்மேல் வைத்து விடுங்கள் ஆண்டு சொல்றார். எல்லா பாரத்தையும் என்மேல் வைத்து விடுங்கள். உங்களுக்காக நான் சுமந்து இருக்கிறேன் சிலுவையை. இப்போ சுமந்துட்டு இருக்கிறேன், இனிமேலும் நான் சுமப்பேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தையும் ஆள கடவுள். எந்த சமாதானமும் ஆள முடியாது. அவர் சமாதானப்படுத்தலைன்னா சமாதானப்படுத்த முடியாது. 2 நாளில் நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு எப்படி சமாதானப்படுத்தினார், எப்படி பலப்படுத்தினார்? முடியுமா? இந்த படிக்கட்டு ஏறி வருகின்ற போதுடைய சிந்தனைகள் விதமாக இருக்கும் இல்லை? 1 மாதத்துக்கு பின்பாக வருகிறேன். ஐயரம்மாவோடு இந்த படிக்கட்டில் நான் இறங்கி போனேன். 1 மாதத்துக்கு பின்பாக வருகிறோம். சிந்தனைகள் எவ்விதமாக இருக்கும். ஆனாலும் உடையாமல் ஆண்டவர் பார்த்துக்கொள்றார். ஏற்கனவே நீ உடைக்கப்பட்டாய், நீ மென்மேலும் உன்னை உடைக்க மாட்டேன். ஆல்ரெடி யூ ஆர் broken, I will not break you again and again. நிறைய முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் ஆண்டவருக்கு வல்லமையாய் பயன்படுத்தப்படும். மரியாள் அந்த தைல குப்பியை உடைத்தால் நறுமணம் வெளியே வந்தது. உன் வாழ்க்கை உடைக்கப்பட்டால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. உடைக்கப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமை அடைவார். ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு நறுமணம் உடைய வாழ்விலிருந்து புறப்பட்டு வரும். இதெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட கடந்த காலங்களில் பேசினார், பலப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, பலப்பட ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். எப்பொழுதும் அந்த வசனத்தை நான் மறக்கவே முடியாது. நானும் ஐரமாவும் சேர்ந்து கடைசியாக சொன்ன வசனம் அந்த வசனம் தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐரமாவும் அந்த வசனத்தை சொல்லிட்டே இருந்தாங்க, இப்பவும் சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, டிசைபிள்ஷிப் இஸ் நாட் வெரி ஈஸி. சீடத்துவம் என்பது யூ ஹாவ் டு கிவ் எ காஸ்ட். ஒரு கரையத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அனுதினமும் டெய்லி, ஒவ்வொரு நாளும், அந்தந்த நாள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பாடுகள் உண்டு, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை உண்டு, ஒவ்வொரு நாளும் எதிர்ப்பு உண்டு, கேவலமாய் பேசுவார்கள், எல்லாம் பேசுவாங்க. அப்பாடா முடியுதுன்னா பாலவதி, ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு பாதி பேர் சொல்லுவான், கொஞ்சம் பேர் சொல்லுவான் அப்பாடா முடிஞ்சுதுறான் தெரியுன்ற எனக்கு எப்படிதான்டா. எல்லா பாடுகளும் அனுதினமும் வரும். பெரியமாவர்களே, கர்த்தரை மாத்திரம் நோக்குங்கள், சிலுவை மாத்திரம் பாருங்க, அழைத்தவரை மாத்திரம் பாருங்க, முன்னேறி செல்வி. உங்களுடைய வாழ்க்கையில அழைத்தவரை மாத்திரம் பாருங்க.
ஒரு வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தனிப்பட்ட தோல்விகளாக இருக்கலாம். கர்த்தர் மீண்டுமாய் நிறுத்துவார். அதற்கு நான் சாட்சி. மீண்டுமாய் நிறுத்துவார், உற்சாகப்படுத்துவார். ஒரு மனைவியினுடைய மரணத்துக்கு மேலே என்ன சோகம் வாழ்க்கையில் இருக்க முடியுமா? ஒரு கணவனுடைய மரணத்துக்கு மேலே என்ன சோகம் இருக்க முடியுமா? ஆனாலும் தேவன் உடையாமல் பாதுகாக்கிறதுக்கு காரணம் என்ன? அவரில் நாம் நிலைத்திருக்கிறோம், ஒரு வசனத்தில் நிலைத்திருக்கிறோம், அவருடைய ஊழியத்தில் நிலைத்திருக்கிறோம். பாடுகள் ஆண்டவரிடத்தில் நம்மை அதிகமாக நெருக்கமாய் அழைத்து செல்கிறோம். ஆண்டவரே, என் துன்பத்தின் வழியை இன்னும் நான் உன்னிடத்திலே கிட்டி சேர என்னை பலப்படுத்தும். Through your suffering I should come near to you. Through my tears I should come near to you, Lord. Because through that path only I can taste that you are good. ஆண்டவரே, நீ நல்லவர் என்பதை, நீர் அன்புள்ளவர் என்பதை, நீர் தாயுள்ளம் கொண்டவர் என்பதை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே தான் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு ஆண்டவர் நன்றி என்று சொல்லுவோம். Following Jesus means sacrifice and service. சீடத்துவம் என்பது ஒரு பக்கம் சாக்ரிஃபைஸ், அர்ப்பணிப்பு அல்லது தியாகம், இன்னொரு பக்கம் சர்வீஸ், பணி. ரெண்டு ஒன்றா போகும். ஒரு பக்கம் சாக்ரிஃபைஸ் இருந்தால் தான் யூ கேன் சர்வ். ஒன்லி இஃப் யூ சர்வ் யூ வில் கம் அண்ட் சாக்ரிஃபைஸ் சம்திங். இந்த இரண்டும் ஒன்றாக போடும். டேக்கிங் அப் இஸ் கிராஸ் அப்படின்னா என்ன? டு மேக் ஒன் செல்ஃப் ஆஸ் எ கண்டெம்டு மேன், apparently in the sense of living for Christ in all difficulties. சிலுவை சுமப்பது என்பது என்ன? கண்டெம்டு மேன், என்னையே நான் என்ன செஞ்சுக்கிறேன், பாவி, ஒன்றும் இல்லாது சிலுவை நான் சுமந்து வர ஆண்டவரே. இட் வில் மேக் அஸ் பர்ஃபெக்ட். சீடத்துவத்திலே நம்மை ஒரு நல்ல உச்சகட்டமான நிலை கொண்டு போய்விடும். ஸோ ஒரு பக்கம் சாக்ரிஃபைஸ், ஒரு பக்கம் சர்வீஸ். இட் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். இந்த காலை வழியிலும் கூட ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு உண்மையான அர்ப்பணிப்புள்ள ஒரு சீடத்துவத்திற்கு நம்மை அழைக்கின்றார். அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நானே விருப்பத்தோடு வந்து அனுதினமும் என் சிலுவை சுமந்து கொண்டு உம்மை நான் பின்பற்ற என்னை அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று நம்மை நாமே அர்ப்பணிக்க ஒரு நல்ல சீடர்களாக இந்த சீடத்துவத்திற்காக நம்மையே கரைமாய் கொடுப்போம். நம்முடைய ஆசைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தை சமர்ப்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். ஜெபம் செய்வோம். ஆண்டவர் மட்டுமாக நம்மை வழிநடத்தி வந்தார். அருளுரையின் துவக்கத்திலே பாடினோம் அல்லவா, ஆறுதலின் தெய்வம். அந்த ஆறுதலின் தெய்வம் தொடர்ந்து நம்மோடு கூட பயணிக்க அவர் விரும்புகிறார். எல்லா சூழ்நிலையிலும் என்றால் ஆண்டவர் சொல்றார், எல்லா நிலைகளிலும் நாங்கள் களைப்படைகிறோம், சோர்வடைகிறோம் அல்லவா. பல காரியங்கள் நம்மை களைப்படைய வைக்கிறது, சோர்வடைய வைக்கிறது. உலகத்தில் நடக்கின்ற காரியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கின்ற பல சம்பவங்கள், இழப்புகள் நம்மை சோர்வடைய செய்கிறது, நம்மை களைப்படைய செய்கிறது. ஆனால் கர்த்தரோடு நாம் தங்கியிருப்போம் என்றால், அவருடைய பலன் நமக்குள்ளாக வரும் என்றால், நாம் எந்த விதத்திலும் சோர்வடைய மாட்டோம். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம்